செய்தி. ஆன்லைன் முதலீட்டில் பரபரப்பு மோசடி, ரூபாய் 5 கோடி இழப்பு, சைபர் காவலில் விசாரணை. புதுச்சேரி கடற்கரையில் காந்தி நினைவு தினம், சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் திமுக மத கலவரத்தை தூண்டுவதாக குற்றச்சாட்டு, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி கடற்கரையில் காந்தி நினைவு தினத்தை ஒட்டி காந்தி சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக தேர்வான செவிலியர்களுக்கும், சுகாதாரத்துறையில் புதிதாக தேர்வான துணை சுகாதார தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை ஒற்றை குரலில் பாடி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பால சேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் போராட்டத்திற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் கல்வித்துறை அலுவலகத்தின் நுழைவுவாயில் படிக்கட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் கலந்து கொண்ட சமூக ஆர்வலர் சுந்தரராஜன், ஆசிரியர் போராட்டத்தை கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கத்தை தேர்வு செய்தது பொதுமக்களின் தவறு என்று கூறி ஆசிரியர்களின் காலில் விழுந்து வணங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து தங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கூறி அனைத்து ஆசிரியர்களும் ஒரே குரலில் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை பாடி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 1.42 கோடி மதிப்பில் புதிய மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஸ்ரீ செங்கநீரம்மன் நகருக்கு ரூபாய் 21,69,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி, ரூபாய் 48,60,000 செலவில் ராஜா அமிர்தாம்பாள் நகரில் உள்ள 6 குறுக்கு தெருக்களுக்கு புதிய சாலை அமைக்கும் பணி, ரூபாய் 48,31,000 செலவில் ராஜா அமிர்தாம்பாள் நகர் 7 முதல் 12 வரை உள்ள குறுக்கு வீதிகளுக்கு புதிய சாலை அமைக்கும் பணிக்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெறும் பூமி பூஜை நிகழ்ச்சி மற்றும் மின்துறை மூலம் ரூபாய் 22,91,000 செலவில் ராஜா அமிர்தாம்பாள் நகரில் 200 KW திறன் கொண்ட புதிய மின்மாற்றி திறப்பு விழா என மொத்தம் ரூபாய் 1,41,51,000 மதிப்பிலான புதிய மேம்பாட்டு பணிகள் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்து புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கும் இயக்கியும் வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற் பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, இளநிலை பொறியாளர் அரவிந்த், ஊர் முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முஸ்லிம் மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றி வருகிறது. இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சியினர் பாத யாத்திரை என்ற பெயரில் பாவ யாத்திரை சென்று வருகிறார்கள். பாத யாத்திரையில் தனிப்பட்ட நபர்களை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. NDA கூட்டணியை விமர்சிக்கும் தகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இல்லை. இஸ்லாமிய மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் செயல்பட்டு வருகின்றனர். பள்ளிவாசலுக்கு சொந்தமாக பல 100 ஏக்கர் நிலம் உள்ளது. இதனை அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். பிரதமர் இஸ்லாமிய மக்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் பயனடைந்து வரும் நிலையில் புதுச்சேரியில் அந்த திட்டத்தில் ஒருவர் கூட பயன்பெறவில்லை. புதுச்சேரியில் வக்பு வாரியம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. வக்பு வாரியம் அமைத்திருந்தால் பல 100 இஸ்லாமிய மக்கள் பயனடைந்து இருப்பார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அமைதியாக இருக்கும் புதுச்சேரி மாநிலத்திலே இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை தூண்டிவிட்டு திமுக மத கலவரத்தை தூண்டுகிறது. சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 2400 சதுர அடியில் திமுக அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார்.
புதுவை அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் நிதி உதவிக்கான ஆணையை காலாப்பட்டு தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் அரசு சார்பாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட 5 லட்சம் நிதியுதவி 55 பயனாளிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து கடற்கரை கிராம பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு மீன்வளத்துறை சார்பாக ஐஸ் பெட்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்ட பேரவைக் கூட்டம் நேற்று மாலை 4 மணி அளவில் காரைக்கால் யூனிகான் பிளாசாவில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தோழர் முகமது பிலால் தலைமையிலும் தோழர் அக்பர் பாஷா முன்னிலையிலும் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்கள் நலன் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் மக்கள் நலனுக்காக போராட்டங்கள் RSP சார்பாக முன்னின்று நடத்துவது குறித்து புதுச்சேரி மாநில அமைப்பாளர் பார்த்தசாரதி துவக்கி பேசினார். மேலும் RSP கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து தமிழ் மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் முத்து விளக்கி பேசினார். இக்கூட்டத்தில் RSP காரைக்கால் மாவட்ட அமைப்பாளராக தோழர் முகமது பிலால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் கீழ்கண்ட பிரச்சனைகளுக்கு குறித்து போராட்டங்கள் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானங்கள் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு துறைகள் முற்றிலும் செயலிழந்து கேட்பாரற்ற நிலை உள்ளது. மாவட்ட தலைமை அரசு பொது மருத்துவமனை பொதுமக்களின் மரண வாசலாக மாறி பொதுமக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் உள்ளது. தேசிய நெடுஞ்சாலை முதல் நகராட்சி சாலை வரை முற்றிலும் சேதமடைந்து அதிக விபத்துகளுக்கு வழிவகுக்கின்றது. நாள்தோறும் குப்பைகள் சேகரிக்கப்படாமல் நகரம் முழுவதும் நாறி கிடக்கின்றது. தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் தவறியதால் பொதுமக்களும் குழந்தைகளும் அச்சத்துடன் வீதிகளில் நடக்கக்கூடிய அவல நிலை உள்ளது. ராஜாத்தி நகரில் பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி பணியை இதுநாள் வரை சரிவர முடிக்காமல் பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்குவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. வேலியை பயிரை மேய்ந்த கதையாக காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் மீது பாலியல் வன்புணர்வு குற்றம் சாட்டப்பட்டு சமூக வலைதளங்களில் சிரிப்பாய் சிரிக்கின்றது. காரைக்கால் டு பேரளம் வழியாக பயணிகள் தொடர்வண்டி இயக்கலாம் என உரிய சான்று பெற்றும் இதுநாள் வரை பயணிகள் தொடர்வண்டி இயக்காமல் பல கிலோமீட்டர் தூரம் மக்களை அலைக்கழிப்பது போன்ற பல சீர்கேடுகளை சுட்டிக்காட்டிய இந்த சிறப்பு பேரவை புதுச்சேரி மாநில அரசையும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து தீர்மானம் இயற்றுகின்றது என கூறினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, கல்வே பங்களா மெயின் ரோடு, காமராஜர் சாலை இணைப்பு பகுதியில் சாலைகள் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் இருப்பதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி MLA அவர்கள் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளை அழைத்து உடனடியாக மேற்கண்ட சாலையை சீரமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி கல்வே பங்களா மெயின் ரோடு பகுதியில் சிதலமடைந்து முடிந்த பழைய சிமெண்ட் சாலையை செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வந்தது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி MLA அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். சிமெண்ட் சாலையை செப்பனிடும் பணிகளுக்காக பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் பலர் உணர்ந்தனர். ஆன்லைன் முதலீட்டில் பரபரப்பு மோசடி, ரூபாய் 5.5 கோடி இழப்பு, சைபர் காவலில் விசாரணை. ரெயின்போ நகரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தனது செல்போனில் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்பட்ட மெசேஜ் ஒன்றை பெற்றார். அதில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிட்டு முதலீடு செய்ய வழிகாட்டப்பட்டது. தொழிலதிபர் முதலில் ரூபாய் 5,000 முதலீடு செய்ததில் ரூபாய் 3,000 லாபம் கிடைத்ததால் இவர் நம்பிக்கை கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பல தவணைகளாக ரூபாய் 5.5 கோடி முதலீடு செய்தார். ஆனால் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கில் மாற்ற முயன்றபோது அதில் செயல்படவில்லை. தனி வழிகளில் தொடர்பு கொள்ள முயன்றாலும் அவருடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போன பின்னர் தொழிலதிபர் மோசடி ஆழமாக நடந்ததை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இந்நிகழ்ச்சியின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். SIR என்ற பெயரில் சிறுபான்மையினர் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சிக்கு எதிராக SDPI சார்பில் வாயில் கருப்பு துணியும் கையில் காவி துணியும் கட்டிக்கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் SIR பணிகள் என்ற பெயரில் திட்டமிட்டு சிறுபான்மையினர் வாக்குரிமையை நீக்கும் நோக்குடன் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பொய்யான புகார்களுக்கு மதிப்பளித்து பொதுமக்களை நேரில் ஆஜராக அழைத்து அச்சுறுத்தும் விதத்தில் விசாரணைகள், மக்களிடம் கடுமையான அணுகுமுறை, கணினி தொழில்நுட்பத்தை காரணமாக காட்டி வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கைகள் ஆகியவை ஜனநாயகத்திற்கு எதிரான அபாயகரமான போக்காகும்.
ஆட்சேபனை என்ற பெயரில் பொய் தகவல்களை கொடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்து எஸ்டிபிஐ சார்பில் இந்திரா காந்தி சிக்னல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் ரபீக் மன்சூர் தலைமை வகிக்க வழக்கறிஞர் பரகத்துல்லா முன்னிலை வகித்தார். இதில் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரைஸ் மில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை வசதிகளான சாலை வசதிகள், குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்தையும் கடந்த 4.5 ஆண்டுகள் முழுமையாக செயல்படுத்தி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரையின் நகராட்சி மூலம் தொகுதி பெற்ற ரைஸ் மில் வீதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வை வேறு ஒரு தேதிக்கு மாற்றக்கோரி டிஐஜியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மனு. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், எல் சம்பத் ஆகியோர் இன்று மதியம் காவல்துறை தலைவரை சந்திக்க காவல்துறை தலைமையகம் சென்றனர். அப்போது தலைவர் இல்லாத காரணத்தினால் டிஐஜி சத்யசுந்தரம் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி காவல்துறைக்கு காலியாக உள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் எழுத்துத் தேர்வு புதுச்சேரியில் 5 மையங்களில் 8/2/2026 அன்று நடைபெறும் என்றும் அதற்கான ஹால் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுமாறு தலைமை செயலகம் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நுழைவுத் தேர்வும் 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கான்ஸ்டபிள் மற்றும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு என இரண்டிற்கும் விண்ணப்பம் செய்துள்ளவர்கள் ஏதாவது ஒரு தேர்வை மட்டுமே எழுத முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலானவர் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. மத்திய தேர்வு வாரிய தேர்வை தள்ளி வைப்பது சிரமம். ஆனால் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு தேதியை மாற்றியமைக்க நமது புதுச்சேரி அரசால் முடியும். ஆகவே 2 தேர்வுக்கும் விண்ணப்பித்தவர்கள் பாதிக்காத வகையில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வை வேறு ஒரு தேதிக்கு மாற்றியமைக்க அரசுக்கு தாங்கள் பரிந்துரை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் பொழுது திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ். கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு என்கிற சண்முக சுந்தரம், வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் தாமோதரன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின் ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்பப்பட்டு, சோரப்பட்டு பகுதியில் புனரமைக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கப்படுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் அரசாணை பெறப்பட்டு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 12,50,000 மதிப்பீட்டில் வம்புட்டு, சோரப்பட்டு டவுன், சோரப்பட்டு பேட் ஆகிய பகுதியில் உள்ள கட்டிடங்களின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கட்டிடங்களை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற் பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், வில்லியனூர் குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி நிர்மலா, அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் துணைத் தலைவர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் எம்எல்ஏக்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் பாடப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. காரைக்கால் தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 42 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை நாஜிம் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட புதுத்துறை பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள செங்கநீர் திருத்த குளத்தை மேம்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 23,65,000 மற்றும் காரைக்கால் கடற்கரையில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அறை கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 9 லட்சம், காரைக்கால் மகாத்மா காந்தி சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் கடற்கரையில் சாலையோர பூங்கா அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 8,62,000 திட்ட மதிப்பீட்டிலான பணிகளை நாஜிம் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்வில் காரைக்கால் நகராட்சி உதவி பொறியாளர் ரோகநாதன், இளநிலை பொறியாளர் ஜோதிபாஸ் மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி மூலக்குளம் பிச்சைவீரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இதே கல்லூரி வளாகத்தின் கிறிஸ்து குடும்பத்தின் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. அதன்படி கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி பேருந்து மூலம் வந்து செல்வது வழக்கம். இதனிடையே நேற்று மாலை வழக்கம் போல் பள்ளி முடிந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கல்லூரி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி 10 கண்டு தொண்டமானத்தம் வழியாக சென்றபோது ஓட்டுநர் பேருந்தை கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் இடது மற்றும் வலது புறங்களுக்கு சென்றபடி தாறுமாறாக இயக்கியதை கண்ட வாகன ஓட்டிகள் பேருந்தை வழிமறித்த போது பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து ஓட்டுநரிடம் மதுபோதையில் இருக்கிறாயா என கேட்டபோது அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் போதையின் உச்சத்தில் குழம்பியவாறு அவர் செய்த செயல்கள் அவர் போதையில் இருப்பதை உறுதி செய்தது. இந்நிலையில் இதனை ராம் என்பவர் வீடியோவாக பதிவு செய்து தனது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் இதுபோன்று மது அருந்துவிட்டு பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்கிறோம் என்று அச்சம் இல்லாமல் அவர்களது உயிரோடு விளையாடும் ஓட்டுநர்கள் மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் கருத்து கேட்பு படிவத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கட்சியின் புதுச்சேரி மேலிட பார்வையாளருமான மன்சுக் மாண்டவியா இன்று வெளியிடுகிறார் என பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்தார். மங்களம் தொகுதியில் வீடு கட்டும் திட்டத்தில் 88 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் ஒருங்கிணைந்த காமராஜர் நூற்றாண்டு வீடு திட்டம் மற்றும் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மானியம் வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா சமீபத்தில் முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் துவக்கி வைத்தனர். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட 88 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் நிதியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையத்தில் உள்ள ஆய்க்குளத்தை மேம்படுத்துதல் பகுதி 2 வேலை மத்திய அரசின் சிறப்பு மூலதன நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3.58 கோடி மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏ.கே. ஆறுமுகம் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதேபோல் முத்திரையர்பாளையம் பம்ப் ஹவுஸ் அருகே உள்ள அம்மன் நகர் முதல் மேட்டுப்பாளையம் சாலை வரையில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் பக்க சுவர்களை ரூபாய் 1.76 கோடி மதிப்பில் மறு கட்டுமான பணிகளை அரசு கொறடா ஏ.கே. ஆறுமுகம் தலைமையில் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பீமக்கவுண்டன் பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முதல்வர் ரங்கசாமி இன்று காலை திறந்து வைத்தார். இதில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ், உள்ளாட்சித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், உழவர்கரை நகராட்சி ஆணையர், உதவி பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.